வணக்கம். சென்னை 49வது புத்தக காட்சியில் முன்னணி பதிப்பகங்கள் என்னென்ன புதிய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த புத்தக கண்காட்சிக்கு தமிழ் வழி வெளியீடு வந்து புது புத்தகங்கள் மட்டுமே 25 தலைப்புகளில் கொண்டு வந்திருக்கோம். உள்ளூர் இலக்கியம் முதல் உலக இலக்கியம் வரையும்னே சொல்லலாம். நேரடியான தமிழ் எழுத்தாளர்கள் புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள், கவிதைகள், இப்படி கிட்டத்தட்ட 25 புத்தகங்கள். இது போக விலையடக்க பதிப்புகளாக ஒரு 5 புதிய புத்தகங்கள். ஏற்கனவே ஒரு 5 இருக்குது. இப்போ ஒரு புதிய 5 விலையடக்க பதிப்புகள், மொத்தம் 10 விலையடக்க பதிப்புகள் கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சமயவேல் சாரோட ஒட்டுமொத்த கவிதை தொகுப்பு, அவர் கிட்டத்தட்ட 1985லேருந்து 2025 வரைக்கும் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம், 40 ஆண்டு காலத்தில் 9 கவிதை தொகுப்புகள். அதை வந்து தொகுத்து சுமார் 600 பக்கங்களுக்கு 600 ரூபாய் விலைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுபோக பாதம் பற்றிய பூன்னு எம்டி முத்துக்குமாரசாமியோட கவிதை புத்தகம், புது கவிதை தொகுப்பு, அதையும் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் பழனி பாரதி அவர்களோட புதிய கவிதை தொகுப்பு நிலவு ஒரு கதை சொல்லி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு, அதையும் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது போக எம்டி முத்துக்குமாரசாமியோட மொழிபெயர்ப்பில் விளாடிமிர் நபக்கோ உலக இலக்கிய வரிசையில் வந்து டெஸ்பயருங்கிற அவருடைய நாவலை தமிழில் வந்து விரக்தினோ, அப்புறம் விளாடிமிர் நபக்கோவோட தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் சிந்துஜா அப்படிங்கிறவரோட மொழிபெயர்ப்புலையும் அதையும் கொண்டு வந்திருக்கோம். அதுபோக கொதிநிலை அப்படிங்கிற இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு நாவலும் கொண்டு வந்திருக்கோம். இது போக நேரடியாக வந்து ஆசுவோட எழுத்தாளர் ஆசுவோட சுவரொட்டிங்கிற நாவல், ரூபிங்கிற இன்னொரு நேரடியான நாவல், அதை வந்து அப்சல்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. சிறுகதை தொகுப்புகள், அதுவும் குறிப்பாக பெண்களோட சிறுகதை தொகுப்புகள், கலித்தான் அப்படின்னு வந்து ஹேமி கிரிஷ் அவங்க எழுதியிருக்காங்க. அதுபோக திம்மபுரத்து கதைகள்னு ராணி கணேஷ் எழுதினது, மணற்பூக்கள்னு தேவிலிங்கம் எழுதினது, தேனி சீருடையான நித்திலப்பந்தல், அப்புறம் முகிலன் பாரதியோட செங்காட்டுப்பூ, இப்படி சிறுகதை தொகுப்புகள் வரிசைகள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாமே வந்து புது வரவுகள் தமிழுக்கு. இதில் பேசப்படக்கூடிய புத்தகங்களாகவும் முக்கியமாக இந்த மொழிபெயர்ப்புகளும் சிறுகதை தொகுப்புகளும் இருக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது எல்லாத்தையும் விட என் ஸ்ரீராமோட தேர்ந்தெடுத்த குறுநாவல்கள் ரொம்ப முக்கியமான தொகுப்பு. அவருடைய மாயாதீதம் வந்து தமிழ் வெளியில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு குறுநாவல். இந்த தடவை அவருடைய குறுநாவல்கள் எல்லாத்தையும் தொகுத்து அதில் செலக்டிவாக ஒரு தேர்ந்தெடுத்த குறுநாவல்கள் தொகுப்பு கொண்டு வந்திருக்கோம். அதுபோக நீரில் பிறந்த நீர்க்குமிழி அப்படின்ட்டு அக்கமாதேவி வசனங்களை மதுமிதா மற்றும் தமிழ்ச்செல்வி மொழிபெயர்ப்பில் அதையும் கொண்டு வந்திருக்கோம். படித்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. 48வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு அலைகள் வெளியீட்டகத்தின் சார்பாக 2 நூல்களை வந்து வெளியிட்டிருக்கிறோம். அதில் வந்து 2 முக்கியமாக ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா நக்சல்பரி எழுச்சிக்கு பிறகு இந்தியா அப்படின்னு பெர்னட் டி மெல்லோ ஆங்கிலத்தில் எழுதின நூலை தமிழில் நாங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறோம். இந்த நூலுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அந்த நூல் வந்து வெறும் நக்சல்பரியினுடைய வரலாறை மட்டும் சொல்லாமல் அந்த நக்சல்பரி எழுச்சிக்கு பிறகு அந்த இயக்கம் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கான தேவை, அதாவது சமூக தேவை என்ன இருக்குது, அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத ஆய்வுபூர்வமாக அவர் வந்து ஆசிரியர் வந்து காலகட்ட வாரியாக நக்சல்பரி எழுச்சி கட்டம் 1, 2, 3 அப்படின்னு பிரித்து விரிவாக இதில் வந்து ஒரு ஆய்வு நூலாக இந்த நூல் வெளிவந்திருக்குதுங்க. இதனுடைய விலை வந்து 560 ரூபா. இந்த நூல் வந்து இடதுசாரி இயக்கங்கள் சார்ந்த அனைவருமே படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நூல். அதுக்கு அடுத்ததாக வந்து மரணத்தை வென்றவர்னு சொல்லி பேராசிரியர் சாய்பாபா அவர்களினுடைய வாழ்வும் காலமும்னு சொல்லி கட்டுரை தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். இந்த நூல் வந்து பேராசிரியர் சாய்பாபா வந்து எவ்வாறு பொய் வழக்கில் புனையப்பட்டு 10 ஆண்டுகள் சிறையில் எப்படியெல்லாம் இந்த அரசால் துன்புறுத்தப்பட்டார் அப்படிங்கிறத அந்த நூலை படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கண்ணீர் மட்டும் இல்லைங்க, ரத்தமே வரும். அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாரு. அவர் அனுபவித்த துன்பங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளும் ஒரு வழி நடக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் உந்துதலையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கும். இதனுடைய விலை வந்து 250 ரூபா. கிழக்கு சார்பாக இந்த வருஷம் வந்து சோமவல்லியப்பன் அவர்களோட 3 புத்தகங்கள் வந்திருக்கு. அதில் முக்கியமான புத்தகம் வந்து சிவப்பு நிற மிதிவண்டின்னு சொல்லிட்டு சிறுவர்கள் அப்புறம் இளைஞர்களுக்காக பொருளாதார அறிவு, ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி ரொம்ப எளிமையாக கதை வடிவத்தில் கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். 2வது எவிடன்ஸ் கதிர் அவர்களோட கருப்பு ரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்திருக்கு. அது வந்து தலித் வாழ்க்கையை, அவங்களோட தலித் சார்ந்த அரசியல் செயல்பாடுகளை பேசக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்தது தூக்கு கைதியின் வாக்குமூலம்னு சொல்லிட்டு தூக்கு செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறை கைதி வந்து ஜெயிலேருந்து எழுதின ஒரு முக்கியமான ஒரு புத்தகம்.
இது வந்து சிறை வாழ்க்கையையும் நாகர்கோயிலில் 80கள்லேருந்து இப்போ வரையும் நடந்த முக்கியமான குற்ற சம்பவங்களையும் மையப்படுத்தி எழுதுனா நிஜ சம்பவங்களை மையப்படுத்தி எழுதுனா ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். இது மூணும் ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்குது. அடுத்தது டார்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வருது. டார்வின் புத்தகம் வந்து இந்த காலத்தில் டார்வினோட தேவை என்ன, அவரோட அறிவியல் பங்களிப்பு எப்படி மக்களுக்கு உதவுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புத்தகம் வந்து இப்போ நவீன வாழ்க்கையில் இருக்கிற உளவியல் சிக்கல்களை புரிஞ்சுக்கிறதும் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாங்கிறத சிக்மண்ட் ஃப்ராய்டோட கோட்பாடுகள் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்தது டெல்லி சுல்தான் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் வந்து இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் வந்து எப்படி நிறுவப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறத இந்த சமகால அரசியலை வச்சு பேசக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்குது. இதை தவிர சோழர்கள் பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஆவண புத்தகம் ஒன்று இருக்குது. இதுதான் இப்போதைக்கு. இதை தவிர நிறைய புத்தகங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. சில இது வந்து இன்னும் பிரிண்டில் இருக்குது, கூடிய ஒரு நாட்களில் வந்துடும். இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கிழக்கு பதிப்பகம் சார்பாக ஒரு 25 புத்தகங்கள் வந்து இந்த புக் ஃபேர் கொண்டு வந்திருக்காங்க கிழக்கு பதிப்பகத்தில். நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் சார்பாக சென்னை புத்தக கண்காட்சிக்கு மட்டும் மொத்தம் 300 புத்தகங்கள் நம்ம கொண்டு வர்றோம். அந்த 300 புத்தகங்கள்ல 175 புத்தகங்கள் வந்து புதிய புத்தகங்களும் 125 புத்தகங்கள் வந்து பழைய ரீபிரிண்ட் புத்தகங்களும் கொண்டு வந்துருக்கோம். அதில் பிரபலமான புத்தகங்கள் சொல்லி நிறைய 125 புத்தகங்கள் புதிய நூல்கள் மட்டுமே. அதில் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து இப்போ வான்கா புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகால உழைப்பில் வந்து வான்காவோட இதை வந்து வாழ்க்கையை வந்து நம்ம வந்து நாவல் வடிவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது பரவலாக நேற்றுலேருந்தே ஒரு முகநூலில் சமூக வலைதளங்களை போட்டதுனால நல்ல ஒரு மக்கள் ரீச் ஆயிருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய புத்தக திருவிழாவில் மேலாளர் இறையன்பு சார் வந்து இப்போ இது வரைக்கும் புத்தக திருவிழாவில் பேசின உரைகள் எல்லாம் தொகுத்து இது புத்தக திருவிழாவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த புத்தக திருவிழாவில் அது இல்லாமல் இப்போ வந்து கேரள மூணாறு தேயிலை தோட்ட தொழிலாளரோட வாழ்வியலை வந்து செய்யக்கூடிய ஒரு புத்தகமாக மலங்காடு புத்தகத்தை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது 150 ஆண்டுகால வரலாறு. இது வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம். இது அந்த தேயிலை தோட்டத்தோட வரலாறுல முதல் முறையாக தமிழில் நம்ம என்சிபேஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் நம்மளுடைய தமிழ் ஒளி ஏற்கனவே நம்ம வந்து தமிழ் ஒளி ஆக்கங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகங்கள் நம்ம கொண்டு வந்திருந்தோம். இது வந்து இப்போ அந்த தமிழ் ஒளியோட பற்றின ஒரு புத்தகமாக நம்ம இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் நம்மளுடைய சிறுகதைகள், நாவல்கள், சிறார் இலக்கியங்கள் சம்பந்தமான புத்தகங்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 175 புத்தகங்களும், அது இல்லாமல் ரஷ்ய மொழிபெயர்ப்புலேருந்து இது வரைக்கும் காலத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்காத ஒரு புத்தகங்களா ஒரு 25 புத்தகங்கள் ரஷ்ய மொழியிலிருந்து நம்ம ரஷ்ய இலக்கியங்களையும் நம்ம என்சிபி சார்பாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீலம் பதிப்பகம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 20 நூல்கள் இந்த ஆண்டு 2025 இறுதி 2026 வருது. அதில் மிக முக்கியமான நூல் நீலம் பதிப்பகம் சார்பா அப்படின்னு சொல்லணும்னா எல்லாமே ஒரு நூலுமே வந்து அதன் அளவில் முக்கியமான நூல் தான். அதில் குறிப்பிடும்படியாக சில நூல்களை சொல்லலாம் அப்படின்னா NT ராஜ்குமாருடைய கவிதை தொகுப்புகளை சொல்லலாம். 90களிலிருந்து அவர் நிறைய கவிதைகள் பல்வேறு தலைப்புகளில் எழுதி ஒரு மிக முக்கியமான ஒரு உரையாடலை இலக்கிய சூழலை உருவாக்கின நூல் அது. அந்த நூலினுடைய அவருடைய ஒட்டுமொத்த எழுத்துக்களினுடைய மொழிபெயர்ப்பு அல்லாத அவர் எழுதின கவிதைகள் வந்து ஒரு முழு தொகுப்பாக வருது. கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு அந்த நூல் தயாராகிட்டு இருக்கு. அப்புறம் 2015 மராட்டி மொழியில் வெளியிடப்பட்டு அதற்கு பின்னால் வந்து ஹார்பர் காலின்ஸில் 2 வருஷத்துக்கு முன்னால் வெளியாகி இந்திய அளவுலேயும் இந்தியாவுக்கு வெளியில் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிற நூல் வந்து தலித் கிச்சன்ஸ் ஆஃப் மராத்வாடா அப்படின்ற ஒரு புக்கு. அந்த மாதிரியான ஒரு முயற்சி இன்னும் தமிழில் கூட இன்னும் நடக்கலை. ஸோ அந்த புக்கினுடைய மொழியாக்கம் வந்து வருது. அப்புறம் தமிழ் சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு இலக்கிய பரப்பில் அனைவருக்கும் அறிந்த வாசு முருகவேல் அவர்களுடைய மணிப்பல்லவம் நாவல் வெளியாகுது. ஸ்பைக்லியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் வருது. சின்ன ஒரு 70 பக்க நூல் தான் அது. அது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான நூல்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்பைக்லியுடைய ஒரு அரசியல் என்னவா இருக்கு, அவர் சினிமாவை எப்படி பார்த்தாரு, சொர்ணவேல் எழுத்தாளர் சொர்ணவேல் வந்து அவருடைய கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. ஸோ அந்த நூல் ஒரு முக்கியமான சொல்லலாம். அப்புறம் கேரளாவில் மிக முக்கியமான எழுத்தாளராக அறியப்படுகிற வினில் பாலினுடைய கேரளத்தின் மறைக்கப்பட்ட மக்கள் வரலாறு அப்படின்ற பேரில் இந்த மொழிபெயர்ப்பு வருது அது. அப்புறம் அழகிய பிரிவன் அவர்களுடைய ஒட்டுமொத்த சிறுகதை தொகுப்பும் வந்து ஒரு 3 பாகமாக வெளியிட திட்டமிட்டிருக்கோம். அதனுடைய ஒரு முயற்சியாக முதல் பாகம் இந்த ஆண்டு வெளிவர இருக்கிறது. அப்புறம் வந்து எங்களுடைய நீலத்தினுடைய சிறார் வரிசை நூலில் வந்து முதல் சிறார் நூல் எங்களுக்கு வருது. அது பாபா சாஹிப்னுடைய அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பீமின் பயணம் அப்படின்ட்டு ஃபுல்லாக டிராயிங் டெக்ஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் 2 யூக்களாக இருக்கக்கூடிய ஒரு புக்கு இது மாதிரி வருது. அப்புறம் இந்திய அளவில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு நூல் இது கெயில் முகமதினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கேஸ்ட் அப்படின்ற ஒரு புக்கு. அதை வந்து சாதியை புரிந்து கொள்ளல் அப்படின்ற பேரில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறோம். மொழிபெயர்ப்பாளர் ராஜன் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு.
இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய சூழல், அரசியல் சூழல், ஒரு புத்தர் காலத்திலிருந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் காலம் வரைக்கும், அப்புறம் அந்த முற்போக்கு அரசியலை தாங்கி வந்திருக்கக்கூடிய கட்சிகள் இடத்துல இருக்கக்கூடிய போக்கு, இது மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு கவனத்துக்கு கொண்டு வர ஒரு மிக முக்கியமான நூல் சாதியை புரிந்து கொள்ளல், தாராஜன் மொழிபெயர்ப்பில். இதுவும் வந்து நாங்கள் இந்த புக் ஃபேருக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு புக்காக நாங்கள் பார்க்குறோம். இந்த வருஷம் வந்து 15க்கும் மேற்பட்ட புத்தகம் வந்திருக்குது. அதில் திருநறை இலக்கியம், தலித் இலக்கியம், கவிதை தொகுப்புன்னு சொல்லி பல்வேறு புக்கு வந்திருக்குது. அதுலேயும் இந்த வருஷம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி டு சென்னைன்னு வழித்தடம் சொல்லி திருநங்கை அக்ஷய தோழர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த புக் வந்து இந்த வருஷம் அவங்களோட சிறு வயதிலிருந்து அவங்க கஷ்டப்பட்டது, அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்து எப்படி வாழ்ந்துக்கிறாங்க வரைக்கும் இந்த புது புக் எழுதிக்கிறாங்க. ரெண்டாவது அணிங்கினால் அப்படின்னு சொல்கிற ஒரு புக் வந்து ஓல்கா தோழர் எழுதிக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து இந்த WDF அப்படிங்கிற புக் எழுதிக்கிறாங்க. கால்டுக்கு ஒப்பந்தங்கள்ங்கிற புக்லாம் எழுதிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த வருஷம் அவங்க அதுக்கு மேலே வந்து அணிங்கினால் புக்கும் சரீரிங்கிற புக் எழுதிக்கிறாங்க. அந்த அணிங்கினால்ங்கிற புக்கு வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம திருநங்கை பதிப்பில் வந்து குழந்தைங்களுக்கு படிக்கிற மாதிரி புக்ஸ்லாம் இருக்குதான்னு கேட்குறாங்க நிறைய பேர். அதுக்காண்டி இந்த வருஷம் வந்து புது புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. குழந்தைங்களையும் வந்து அனந்தரம் எழுதிக்கிறாங்க அந்த புக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் கவிதை தொகுப்பு எல்லாமே இருக்குது இந்த வருஷம் வந்து. இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு 15 நூல்கள் கொண்டு வந்திருக்கேன். அதில் முக்கியமாக நான் கொண்டு வந்த நூல் வந்து நான் குறிப்பாக இங்கே சொல்ல விரும்புகிறது 5 ரஷ்ய இலக்கியங்கள், ஒரு அமரக்காவியங்கள். அதெல்லாம் காலத்தால் அழியாத நூல்கள். கார்கி கதைகள், புஷ்கின் கதைகள், தந்தையரும் தனையர்களும் இவான் துர்கெனவ் எழுதினது, ஆண்டன் செக்காவோட குறுநாவல்கள், அதிகாலையின் அமைதியில்னு போரிஸ் வசிலியவ் எழுதினது, இதெல்லாம் நான் கொண்டு வந்த நூல்கள். அதன் பிறகு வந்து நான் வந்து இந்த தமிழை ஆண்டாள் என்ற அந்த புத்தகம் வந்து திருப்பாவைக்கு நிறைய உரை எழுதிட்டாங்க. ஜீரா என்ற நண்பர் வந்து ஒரு வித்தியாசமான ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு அந்த பாசுரத்துக்கும் ஒரு அழகான ஒரு விளக்கமும் அதிலிருந்து ஒரு கேள்வியும் முன்வைக்கிற ஒரு அழகான ஒரு நடையில் அதை எழுதியிருக்கார். அதே போல் 4 வரி நோட்டுன்றதும் அவர் எழுதினது தான். அது என்னென்னா ஒரு திரை இசை பாடல்களே சங்க இலக்கிய வரிகளோட எப்படி சம்மந்தப்படுத்தி எழுதினாங்க அன்றைய கவிஞர்கள்லாம், அந்த இசை எப்படி இருந்ததுன்னு ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். அது மாதிரி தூத்துக்குடி வரலாறுன்னு ஒன்று எழுதியிருக்கேன். அது வந்து வரதவர்கள்லாம் சின்ன கிராமமாக இருந்தது. அது கடற்கரை கிராமம் தூத்துக்குடி. அது இப்போ இவ்வளோ பெரிய நகரமாக ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகராக இருக்குது. அதனுடைய வளர்ச்சியை பற்றி எழுதுறாரு. மற்றபடி என்னுடைய படை வீடு, இந்த அக்னி பரீட்சை, இதெல்லாம் நான் போட்ட பழைய நூல்கள் நல்ல விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு வந்து புத்தக கண்காட்சிக்காக வந்து யமுனா ராஜேந்திரனோட 5 நூல்கள் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல வந்து 7 உலக பெண் கவிகள், உத்தம வில்லன்ட்டு கமலஹாசனோட சினிமா அரசியல் அழகியல் குறித்தான ஒரு டெக்ஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பாலுமகேந்திராவோட கலையும் அழகியலும் வருது. ரித்விக் கட்டாக்குது இந்திய சினிமாவின் இடது முகம்ன்ற ஒரு தலைப்பில் கொண்டு வரோம். தூரி நகர குதிரைன்ட்டு வந்து பல்வேறு காலகட்டங்களில் யமுனா ராஜேந்திரன் பண்ண கட்டுரை தொகுப்பு. அதுக்கடுத்ததாக போர்கேவோட கவிதை, தேர்ந்தெடுத்த கவிதை தொகுப்பு கொண்டு வரோம். தோ பரமசிவனோட குறுநூல்கள் வரிசை. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நிறைய நெருக்கடிகளை சந்திக்கும் போது அதுக்கான தீர்வு வந்து தோ பரமசிவன், சிவசுப்ரமணியன் மாதிரியான ஆளுமைகிட்ட தான் நம்ம கொண்டு போக வேண்டியதாகுது. அவங்களுடைய வரிசையில் வந்து ஒரு 7 நூல்கள் கொண்டு வரோம். மூத்த எழுத்தாளர் அப்பனசாமியோட குறுநூல்களும் தயாராகிட்டு, அதுவும் விரைவில் வரும். கானமயில் பற்றியான ஒரு முழுமையான டாக்குமெண்ட்டு. என்னென்னா தமிழ்நாடு முற்றா இழந்த ஒரு பறவை இனம் பார்த்திங்கன்னா கானமயில். அடுத்ததாக வந்து குழந்தைகளுக்கான வைல்ட் லைஃப் புக்ஸு ஒரு 9 வரிசை சீரியஸ் வந்துடுது. அது வந்து ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப வண்ணப்படங்களோட செம்மார்பு, குக்குருவான், ஆந்தைகள் குறித்து, பூச்சிகள் குறித்து. ஏன்னா பூச்சிகள் குறித்து நமக்கான பார்வை எதுவுமே இல்லை. ஏன்னா பறவைகள் பற்றியே நம்மளுக்கு தெரியாமல் போகுது, சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம் தெரியல. அப்போ பூச்சிகள் பற்றியான விஷயங்களாம் அது வந்து என்ன நிலப்பரப்பில் என்ன உணவு முறையில் அது இருக்குன்றதை பற்றி விரிவாக பேசக்கூடிய ஒரு குறுநூலும். அந்த வரிசையில் மரியா சிபலா மேரியான் அவங்க வந்து வண்ணத்து பூச்சிகளை பற்றி முதல் முறையாக அறிவியல் ஆய்வு செய்த பெண்மணி அவங்க தான். சார்லஸ் டார்வினோட கப்பல் பயணத்துக்கு 100 ஆண்டுகள் முன்னாடியே தன்னந்தனியாக 12 வயசு பெண் குழந்தையோட பயணம் பண்ணியிருக்காங்க சுர்நாம் காட்டுக்கு. அந்த பயணத்தும் போது தான் வண்ணத்து பூச்சிகள், மாத்து உட்பட 180 வகையான வண்ணத்து பூச்சிகளை ஓவியமாக கொண்டு வந்து சமூகத்துக்கு கொண்டு வராங்க. அது வழியாக தான் வண்ணத்து பூச்சிகளை பற்றி அறிவியல் ஆய்வு தொடக்கம் 400 ஆண்டுகள் கழித்து தமிழில் இப்போ தான் முதல் முறையாக வெளிவருது. இந்த மாதிரியான மிக முக்கியமான புத்தகங்கள். அதே போல் ஆசையோட
முக்கியமான 2 ஒன்று நேர்காணல்கள், ஒன்று கட்டுரை தொகுப்பு இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியை ஒட்டி கொண்டு வரோம். வாசகர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. கருஞ்சட்டை பதிப்பகம் இது முழுக்க வந்து கருத்தியல் சார்ந்த புத்தகங்கள் தான் நாங்கள் அதிகமாக கொண்டு வருவோம். அதில் முக்கியமாக பார்த்தா திராவிட இயக்கம் சார்ந்து பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இந்த மாதிரி கருத்தியல் வந்து புத்தகம் தான் வருவோம். அந்த வகையில் வந்து இந்த வருஷம் நாங்கள் என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக பெரிய பெரிய புத்தகங்களாகவே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தா திராவிட இயக்கம் சார்பாக இன்னைக்கு திமுக வரை 75ஆம் ஆண்டு விழா இன்னைக்கு. அதனால் தீரர் கொத்தம் திமுகன்னு சொல்லி ஒரு 700 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து திராவிட இயக்கத்தின் 100ஆண்டு அரசியலை தெரிஞ்சு கொள்வதற்காக திராவிட அரசியல் இந்த 2 புத்தகமே வந்து திருமாவேலன் எழுத்தாளர் திருமாவேலன் தான் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் அவர்கள் வந்து ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். பேசிக் அண்ட் எசன்ஸ் ஒரு பதிப்பகம் பேரில் வந்தாலும் அது கருஞ்சட்டை தான் முழுக்க அது விற்பனை உரிமை இருக்கிறதுக்கு. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன் டிரான்ஸ்லேஷன் ஒரு புக் வந்து தமிழ்நாட்டுடைய கல அரசியல் தமிழ்நாடு எப்படி வளர்ந்துச்சுன்னு வந்து அவருடைய முக்கியமான 8 ஆய்வுகள் தான் அந்த புத்தகம். அது ஆங்கிலத்தில் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் தமிழில் வரும். அது இந்த மாதிரி இந்த 3 வந்து பெரிய புத்தகங்களாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் ஏராளமான புத்தகங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழியும் மனிதனும் சொல்லி சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவருடைய பேராசிரியர் சுபவி ஐயா அவர்களுடைய புத்தகங்கள் வந்து இந்த வருஷம் நிறையவே வந்திருக்கு. அதில் முக்கியமான புத்தகம்னு பார்த்தீங்கன்னா மொழியும் மனிதனும், தமிழ் இலக்கியம் சார்ந்து தமிழுக்கு வந்து யாரெல்லாம் எப்படிலாம் தொண்டாற்றினாங்க அதை பற்றின புத்தகங்கள் எங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி கிளிஞ்சல்கள்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை தொகுப்பு இருக்குது. ஹிந்தி எதிர்ப்பு போர் பற்றி நாங்கள் வந்து ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் வந்து தமிழின் சம உரிமை போராட்டம், இந்திய எதிர்ப்பு போர் வந்து 1965-38 பற்றி நம்ம அதிகமாக எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் காலத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பை பற்றி என்ன மாதிரியான தீரி இருக்குது, என்ன மாதிரி அந்த இந்திய எதிர்ப்பு அரசியல் இயங்குது, இந்தியோடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தமிழின் சம உரிமை போராட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அது திருமாவேலன், மருதையன், சுகுணா திவாகர் இந்த போன்றவர்கள்லாம் எழுதி முக்கியமான கட்டுரைகள் தான் அந்த புக்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த வருஷம் நாங்கள் கொண்டு வந்திருக்க முக்கியமான தலைப்புகள். இந்த வருஷம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தலைப்புகள் கொண்டு வந்திருக்கும். அதில் நான் இன்னொரு முக்கியமான தலைப்பை நான் அவங்க சொல்ல மறந்தேன். பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் வந்து வந்தே மாதரம் இந்திய பார்ப்பனியத்தின் ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காரு. வெறும் ஒரு 32 பக்கம் புத்தகம் தான். ஆனால் அந்த வந்தே மாதரங்கிற ஒரு அரசியலை இந்த 100 ஆண்டுகளாக பார்ப்பனியம் எப்படி செயல்பட்டு திணிச்சு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறதுல மிக மிக முக்கியமான நூலாக இந்த வருஷம் நான் பார்க்குறேன் இந்த புத்தகம். இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட 50 புக்கு வந்திருக்கு பிரகாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 0 டிகிரி அவார்டில் வின் பண்ண 0 டிகிரி ஒவ்வொரு வருஷமும் நாவல் காம்படிஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் வந்து நெடும்பட்டியலில் வந்த கிட்டத்தட்ட ஒரு 7 புத்தகங்கள் அதை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கட்டுரை தொகுப்பு வந்து மெட்ராஸ் பேப்பரில் எழுதுகிற நிறைய எழுத்தாளர்களுடைய கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்கு. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழுதுறதுலேருந்தே டெஃபினட்டாக நம்ம வந்து குறிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கிட்டும் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ஸ்டீஃபன் கிங்கோடைய ஆன் மெமோரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. ஸோ அது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கு தான் அது. இது வந்து அவருடைய புத்தகங்கள் எல்லாமே பார்த்துங்க அப்படின்னா கிரீன் மைலாக இருக்கட்டும், ஷஷாங்க் ரிடெம்ப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஹாலிவுட்டில் ரொம்ப ஹிட்டான ஒருத்தர். ஸோ அவர் வந்து எழுதுறதுக்கான டிப்ஸ் சொல்கிறதுக்காக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நடிப்புக்கலை அப்படிங்கிற ஒரு புக்கு கொண்டு வந்திருக்கோம். நடிப்புக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த முறை லென்சிங்கை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நடிப்புக்கலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் வந்து சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்க்காக நாங்கள் ஒரு புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படங்களில் வந்து எந்த மாதிரி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் ஒரு பெரிய கைடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த புக்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டேரக்ஷனுக்கு ஒரு மினி வேர்ஷனாக ஒரு ஆக்டர்ஸ்ட்டை என்ன பண்ணணும், ஒரு டெக்னீஷியன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக டேரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த தடவை இந்த புக் ஃபேர் வந்து மக்களுடைய வரவேற்பு வந்து ரொம்பவும் அமோகமாக இருக்குது அப்படிங்கிறனால 2 திரைக்கதைகள் நான் முக்கியமாக வந்து நான் சொல்லி ஆகணும். ஒரு முக்கியமான திரைக்கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்ஸ்டெல்லார். ஸோ நோலனுடையது. இப்போ அடுத்த ஓடிசி வேறு வருது. ஸோ அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கனால நாங்கள் வந்து இன்டர்ஸ்டெல்லார் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து நார்மல் திரைக்கதை மட்டும் இல்லாமல் அவருடைய ஹேண்ட் ரிட்டன் ஸ்டோரி போர்ட்ஸும் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு சீனுக்குமே எந்த மாதிரி ஸ்டோரி போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஸ்டோரி போர்ட் ப்ளஸ் டயலாக்ஸ் ஸ்க்ரீன் பிளேயும் பார்க்குறப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்டர்ஸ்டெல்லார் வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் அதை விட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னா இந்த தடவை வந்து ரீஸ்டாக்காக வந்திருக்கு. மக்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றிருந்த ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். ஸோ இது வந்து எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸோடைய ஒரு ஃபேவரட். ஏன்னா இது நார்மலான ஒரு திரைக்கதையாக இல்லாமல் ஒவ்வொரு திரைக்கதையிலையுமே
ஒவ்வொரு பகுதியையுமே வந்து அந்த இயக்குனர் வந்து விரிவுபடுத்தியே சொல்லியிருப்பார். நான் ஏன் இந்த கதாபாத்திரத்தை இங்கே வர வச்சேன், நான் எதுக்கு இதை எழுதினேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஓநாய் மாட்டுக்குட்டியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அது இல்லாமல் இவருடைய ஹேண்ட் ரிட்டன் ஸ்டோரி போர்ட்ஸ், அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் யூஸ் பண்ண ஹேண்ட் ரிட்டன் ஸ்டோரி போர்ட்ஸ் வந்து நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பக்கங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த புக்குக்கு பின்னாடி வந்து எங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ், இந்த ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக வரவங்க, திரைக்கதை நான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இந்த ஓநாய் மாட்டுக்குட்டி வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைடாக இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 15 டைட்டில்ஸ்க்கு மேலே நாங்கள் இந்த தடவை நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வந்து ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து பெரும்பாலும் யாருமே இங்கே கவர் பண்ணாதது ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங்க்கு. அதை நாங்கள் வந்து முதலாக கொண்டு வந்திருக்கோம். அந்த புக் பேர் வந்து மிஸ் அண்ட் சீன். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு வந்திருக்கோம். இது இல்லாமல் வந்து லென்சிங் சாப்டர்ஸை வச்சே சினிமாட்டோகிராஃபியில் லென்சிங் சாப்டர்ஸ்க்குனே வந்து தனியாக கவர் பண்ணி கினோ 3 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பார்ட் கொண்டு வந்திருக்கோம். கினோ 1, கினோ 2, கினோ 3. இந்த 3 புத்தகமே உங்களுக்கு போதுமானதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். டேரக்ஷனுக்குள்ளே வரவங்க இந்த 3 புத்தகங்களே வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16-17 புத்தகங்கள் நம்ம இதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வம்சி புக் சார்பாக பார்த்தீங்கன்னா பொலியெருமைன்னு ஒரு புக் எடுத்து வந்திருக்கோம். இவர் பாரத் தமிழ். இதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாஃபின்னு ஒரு புக் போட்டிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிலா கதைகள், காமராஜர்னு ஒருத்தவர், அவருடைய புக்கு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் பிழை அப்படின்னு ஒரு புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அரவிந்த் அவர் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இவங்க வந்து ஊதாமுல்லின்னு ஆறுகளி, நல்ல அருமையான ஒரு புக்கு. அதில் சிகப்பு வலைன்னு ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுக்கடுத்து ஒயாசிஸ் கனவுகள் வந்து பார்த்திங்கன்னா இது சினிமா பற்றின ஒரு புக்கு. இவர் குலசேகர் அவர் போட்டிருக்கோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 புக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆண்டு பார்த்தோன்னா 3 புக்கு வந்து புதுசாக கொண்டு வரும். இன்னொன்று வந்து இப்போ பிளான்னு சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்ச் பற்றின புக்கு மறுபடியும் ரீப்ரிண்ட் கொண்டு வரும். புதுசாக வர 3 புக்கு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜன் சொல்லி பிரபாகரன் வீரரசு எழுதியிருக்க க்ரீன் ஹைட்ரஜன். ஸோ இப்போ வந்து ரினியூவல் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய ஃபால் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி க்ரீன் ஹைட்ரஜனை வந்து ஒரு கிரிட்டிக்காக வச்சு இந்த புக்கு வந்து கொண்டு வரும். ஸோ க்ரீன் ஹைட்ரஜனை வச்சு இப்போ பெரிய ஒரு பிஸ்னஸே ஒன்று இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதானிக்கு வந்து இப்போ அசாமில் இங்கே ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அது உண்மையான சொல்யூஷன் அப்படிங்கிற பேஸ் பண்ணின புக்கு. அது மரபணு மாற்றப்பட்ட நெல்லுக்கு அதை பற்றின ஒரு புக்கு. 3வது புக்கு வந்து பார்த்தோம்னா கிளைமேட்டிக் டிப்பிங் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த புக்கு நான் எழுதியிருக்கேன். நானும் ராகேஷ் தாரா 2 பேர் சேர்ந்து எழுதின புக்கு அது. ஸோ அது புக்கு எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பூமியோட பூமி வந்து ஒரு நிலையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு பூமியில் இருக்கக்கூடிய சில புவி அரண்கள் ஜியாகிரபி ஃபீச்சர்ஸ் வந்து காரணமாகும். இப்போ நமக்கு கரெக்டாக ஜூன் மாதம் வந்து இந்தியாவுக்கு மழை பெய்யுது அப்படின்னா இங்கே வந்து ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அது வந்து அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பூமியில் கிளைமேட் ஒரு பகுதியில் குறிப்பிட்ட அளவுக்கு ஹீட் இருக்கிறதும் இன்னொரு பக்கம் பனிப்பாறைகள் துருவ பகுதியில் இருக்கிறதுக்கும் வந்து சில ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து காரணமாக இருக்கும். ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால இந்த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணினா அந்த புத்தகம் இந்த ஆண்டு வந்து பூவுலகின் சார்பாக வந்துக்கிட்டு இருக்கு. 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் பரிசல் புத்தக நிலையம், மலர் புக்ஸ் 2 நிறுவனம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 புக்கு கொண்டாந்துருக்கோம். அதில் கவனிக்க வேண்டிய ஒரு சில புத்தகங்கள் மட்டும் நான் இங்கே உங்கள் முன்னால் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதில் எழுத்தாளர் சி. மோகன் அவர்களுடைய பாலிய நதிங்கிற ஒரு நாவல் வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு முக்கியமான நாவலாக, இது மதுரையில் அவருடைய சிறு வயது நினைவு பற்றிய ஒரு முக்கியமான நாவல் அது. அப்புறம் பஞ்சாங்கம், பேராசிரியர் பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் உலகம் அறிந்த ஒரு சிறந்த திறனாய்வாளர். அவர் வந்து ஒரு அவருடைய 4வது நாவல் இது வந்து ஒரு தன் வரலாற்று நாவல். இது ஒரு பேராசிரியரின் கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல் இது. அடுத்தது வந்து பரத்ராஜ் ரவிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சினிமா துறையில் இருக்கார். அவர் வந்து போன வருஷம் அவருடைய சிறுகதை தொகுப்பு புளியங்காட்டு தொகுப்பு கொண்டாந்தோம். இந்த ஆண்டு பட்டறைன்னு ஒரு நாவல் வந்து எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் வந்து எடிட் பண்ணி கொண்டாந்துருக்கோம். அது ஒரு முக்கியமான நாவலாக இந்த பேச போகிற ஒரு நாவலாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். அப்புறம் ஆனந்த தீர்த்தர் தலித் உரிமையின் தனிக்குரல் அப்படின்னு ஒரு முக்கியமான தன் வரலாற்று கட்டுரை தொகுப்பு கொண்டாந்துருக்கோம். ஒரு கேரளாவை சேர்ந்த காந்தியவாதி. அவர் வந்து தலித்துகளுக்காக தன்னுடைய சேவை செஞ்சுருக்காரு. அவர் மதுரையில் மேலூர் வரையும் வந்து இங்கே ஸ்கூல்லாம் நடத்திருக்காரு. அவரை பற்றி ஒரு முக்கியமான புக்கு மொழிபெயர்த்து கொண்டாந்துருக்கோம். இது தலித் உரிமையும் தனிக்குரல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எழுத்தாளர் சிறந்த நாவலாசிரியர் சு. வேணுகோபால் அவர்கள்.
அவருடைய 8 தொகுப்பு நாங்கள் முயற்சி பண்ணோம். ஆனால் எங்களால் வந்து ஒரு 4 புத்தகம் தான் கொண்டு வர முடியுது. இந்த 4ல் இது ஒரு முக்கியமான ஆய்வு, பழந்தமிழ் திறனாய்வு. இது திறனாய்வு நூல். இது இப்படி பல்வேறு நூல்களை வந்து இந்த புத்தக கண்காட்சி கொண்டாந்துருக்கோம். வாசகர்கள் வந்து வாங்கி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.